மக்களே இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. பயங்கரமான ஒரு ஆள் வந்துட்டு ப்ரோமோலையும் காணா, எங்கிட்டும் காணா. அது அவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ப்ரோமோலையும் நம்ம வர மாட்டேங்கிறோம், வெளியில எங்கேயுமே தெரிய மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாத்தையுமே ஆமாஞ்சாமி போட்டாலேறோம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஆமாஞ்சாமி போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்றதெல்லாம் நம்ம ஆமாஞ்சாமி போட்டு ஏத்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதை தான் வந்துட்டு ப்ரோமோ 2ல வந்துட்டு பவித்ரா பத்தி பயங்கரமா காமிச்சிருக்காங்க. அது என்னங்கிறது ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. அந்த ஒரு 10 பேர் வந்து லைக் பண்ணால் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் மறக்காம அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா எப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு டாஸ்க்கு அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, சமைக்கிற டாஸ்க் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எப்படின்னா சமைக்கிறவங்களை விட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா உள்ள இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த 9 பேர் இருக்காங்களா, அந்த 9 பேருக்கும் வந்து மிச்ச கேர்ள்ஸ் டீம் எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஓகேங்களா. சமைக்கிறவங்களை தவிர கேர்ள்ஸ் டீம் எல்லாத்துமே அந்த ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும். என்ன டாஸ்க்னா, இடுப்புல கையை வச்சுட்டு ஹூக் ஸ்டெப் வந்துட்டு போட்டுட்டு இருக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துட்டு போடுற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் வந்து டாஸ்க் கொடுத்துருந்தாப்புல. இது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆனந்தி மட்டும் அந்த இதுக்கு ஏத்துக்கலன்னு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து என்ன காமிச்சிருந்தாங்க, கேப்டன் வந்து சொல்றாரு 9 பேருமே ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆனந்தி வந்துட்டு நான் என்னால பண்ண முடியாது, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆனந்தி சொல்றாங்க. அண்ட் சௌந்தர்யா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஆனந்திட்டு வந்து டைரக்டா சொல்றாங்க, எல்லாத்துமே ஓகே தானே, உங்களுக்கு ஏன் எதுக்கு, உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க, எல்லாருக்குமே ஓகே, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆனந்தி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்துட்டு அல்வாச்சியோட வந்து நம்ம ஜாக்லின் கேட்கறாங்க, என்ன நான் தான் வந்துட்டு ஓகே இல்லையா, மிச்சம் எல்லாருமே ஓகேவாமா, டீமே ஓகேமோ, நீங்க மட்டும் ஏன் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா கேட்கறாங்க. நீங்க எல்லாருமே அப்புறம் ஓகேவா, நீங்க எல்லாருமே பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம ஆனந்த் ஜாக்லின் வந்து சொல்றாங்க, டீம்லாம் எங்க ஓகே சொன்னாங்க, டீம்லாம் எல்லாருமே ஓகே எல்லாம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்றாங்க. மிச்சம் எல்லாருமே வந்துட்டு டீம்லாம் வந்து கேட்கறாங்க சௌந்தர்யாட்ட. கேட்கும்போது நான் அப்படிலாம் சொல்ல, நான் வந்துட்டு நான் டாஸ்க் பண்றேன், நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன், டீம் எல்லாம் நான் வந்து ஓகே சொல்றேன்னா நான் சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு சௌந்தர்யா வந்து பிளேட்டை மாத்திடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பயங்கரமான ஓட்டுலாம் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு போக 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 குறைச்சிக்கிட்டே தான் போறாங்களோ வச்சு அவங்க ஏத்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்களாம் டாஸ்க் பண்றோம்ல, எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வந்து பயங்கரமான ஒரு பிளேட்டை மாத்தி விட்டு அது வந்து வேற மாதிரி கிரியேட்டிவா நான் தான் நான் சொன்னேன், நான் பண்ணிக்கிறேன், நான் டாஸ்க் பண்றேன், உங்களெல்லாம் நான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஸ்லாங்கே வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்போ நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மிச்சம் எல்லாருமே உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பெட்ரூம் கூட்டு போறாங்க. கூட்டு வரும்போது வந்துட்டு பவித்ரா வந்து அங்கேயே உட்காந்துறாங்க, லிவிங் ஏரியால உட்காந்துறாங்க. என்னத்துக்குன்னா, நீங்க வந்துட்டு அப்படியே நீங்க உங்க முடிவை மட்டும் எடுத்துட்டு போங்க, எது அதனா டீமுக்கு எது ஓகேனாலும் அதை வந்துட்டு டீமுக்கு ஓகேனா நீங்க அதை மட்டும் செஞ்சுட்டு போயிருவீங்க, நாங்க சொல்றது ஏத்துக்க மாட்டீங்க, நான் உள்ள இருந்தாலும் இருக்கிறது தெரியல, வெளியில இருந்தாலும் உங்களுக்கு தெரியல, அப்படி என்னை பார்க்காம வந்துட்டு நான் சொல்றதே எதுவுமே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க டீம் சொல்றதை வந்துட்டு நான் தலையாட்டிட்டு போயிடணுமா, நீங்க டீம் ஒரு முடிவு பண்றீங்களா, டீம் எல்லாம் வந்துட்டு சேர்ந்து முடிவு பண்றீங்க, அதுக்கு வந்து நான் தலையாட்டிட்டு போயிடணும், இதானே உங்க இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. அண்ட் இது வந்துட்டு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க விஜய் விஷால் சின்ன வெடிகுண்டு போட்டாப்ல அது வந்து உள்ள இருக்க அந்த கேர்ள்ஸ் டீமுக்கே பயங்கரமான வெடிகுண்டா வந்துட்டு மாறிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு டீம் வந்துட்டு டீம் ஒன்று பண்றீங்க, டீம் ஒன்று முடிவு பண்றீங்க, அதுக்கு நான் ஆமாஞ்சாமி போட்டு அதுக்கு வந்து நாங்கெல்லாம் தலையாட்டிட்டு அதுக்கு பின்னாடியே நாங்க போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்துட்டு ஆனந்தி ட்ரிகர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம் இந்த பிரச்சனை வந்துட்டு எங்கெங்க போகுது, எப்படி எல்லாம் உடையுது, விஜய் விஷால் போட்ட சின்ன பொறி வந்துட்டு என்னென்ன ஆகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.